ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயரும் சொல்லிக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் நான் அந்த டிவிடிஸை பற்றி பேசும்போது ப்ளேபேக் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க பிரதர்ஸ். ஸோ இப்போது இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு 3 ப்ளேபேக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலன் விசாரணை கேப்டனோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஆடியோ ரிலீஸ் பண்ண ஒரிஜினல் டிஸ்க்குங்க. இது வந்து ஒரு டிவிடி 5, பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதோடது பார்க்க போகிறோம். ஸோ அதே 5 ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண காசிங்க, விக்ரமோடது. ஸோ இதில் அவரோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சாங்ஸும் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது ஒன்று. அப்புறம் த மோஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் திருப்பாச்சி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் மியூசிக்கில் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் சரவுண்ட் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. சரௌண்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. வீடியோ உங்களுக்கு ஏன்னா டிவிடியோட வீடியோ 480 பிக்சல் தான் இதோட குவாலிட்டிங்க. ஸோ இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் சரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலுங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு HDR-T3 என்கிட்ட HDR-T3 சிஸ்டம் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நான் ப்ளே பண்ணி பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க சரவுண்டு இதில். ஸோ இப்போது நம்ம ப்ளேபேக் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடது திருப்பாச்சி டிஸ்க் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். இது டிஸ்கோடைய ஆர்ட் ஒர்க். ஃபிசிக்கல் மீடியாவில் பிடிச்சது இந்த விஷயந்தாங்க. நீங்கள் அந்த இப்படி ஒரு டிஸ்கை கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த கண்டென்ட்லாம் பார்த்துட்டு அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து அதை ஒரு பிளேயரில் இன்சர்ட் பண்ணி பார்க்குறது அந்த ஒரு இதே தனிங்க. ஸோ வாங்க நம்ம இதை வந்து நம்மளுடைய பிளேயரில் இன்சர்ட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்கை லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இதில் 10 செகண்ட்ஸ்க்கு மேலே என்னால் சவுண்டு கண்டினியூஸாக ஆடியோ ப்ளே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப் சேனலில் அப்படி பண்ண முடியாது. அது காப்பிரைட் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். ஸோ FBA வார்னிங். ஸோ டிஸ்கோடைய அந்த ஒரு மெசேஜ் ஒன்று ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. 5 ஸ்டார் மியூசிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் திருப்பாச்சியோட மெனுங்க இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க. நான் ஸ்கூல் டேஸில் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போது ரொம்ப ஆஸ் யூஷுவலான ஒரு விஷயம். பட் இப்போலாம் நம்ம சாஃப்ட் காப்பிக்கு மாறிட்டோம். இப்போ நீங்கள் சாஃப்ட் காப்பியில் ஒரு படம் எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு டைரெக்டாக மூவி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மெனு ஆப்ஷன்லாம் இதில் வராது. ஸோ இதனால தான் ஸ்டில் ஃபிசிக்கல் மீடியா அப்படிங்கிறது இன்னும் எல்லாருக்குமே ஒரு லைக் பண்ணுற விஷயமா இருக்குது கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் எப்படி சவுண்டு ஃபீல் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியலங்க. நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது இப்போ நான் டால்பை டிஜிட்டலில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் டால்பை டிஜிட்டல் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு DVD 5.
இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் ஆடியோ செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. எஸ், டால்பை டிஜிட்டல் மட்டும்தான் இதில் இருக்குது, வேறு டிடிஎஸ் கிடையாது. அதுவே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்க்கும்போது இதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நம்ம அடுத்த ப்ளேபேக் பார்க்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது காசி பார்க்கலாங்க. காசி நான் டிஸ்கை லோட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வார்னிங் வருது. இது 5 ஸ்டார் ஆடியோவுடைய ஒரு அந்த ஒரு லோகோ, அவங்களுடைய லோகோங்க. நம்மளுக்கு எப்படி இந்த ஐங்கரன், ஏபி இன்டர்நேஷ்னல்லாம் வருமோ அதே மாதிரி அவங்களுடைய லோகோ இது. ஸோ இதுதான் காசியுடைய மெனுங்க. ஸோ இதான் மெனு ஆப்ஷன், இப்படி தான் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாங்ஸு, சாப்டர்ஸ் எல்லாமே வருது. இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு சாங்கு பார்ப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு 480, எனக்கு இங்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் பின்னாடி உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டிவிடி வீடியோ மாதிரியே தெரியாதுங்க. நீங்கள் இப்போது ஒரு ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு சாஃப்ட் காப்பி அளவுக்கு குவாலிட்டி இருக்குது இதில். சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் இப்போ நிறைய பேரை கேட்டிங்க அப்படின்னா டிவிடி அப்படின்னு எடுத்திங்கனாவே ஐங்கரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐங்கரன் ஒரு சூப்பர் நல்ல ஒரு குவாலிட்டி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு ஈக்குவலாக நிறையா இந்த மாதிரி 5 ஸ்டார் மியூசிக் இதெல்லாம் இருக்குங்க. சான்ஸே இல்லை. ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது, வீடியோ குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் புலன் விசாரணையுடைய டிவிடி டிஸ்க் நான் லோடு பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதோடைய ஆர்ட் ஒர்க் உங்ககிட்ட நான் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதையும் கவர் பண்ணுறேன். பாருங்கள், டிஸ்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதோட ப்ளேபேக் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், கேப்டன் தாங்க. அந்த மெனுலாம் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா?
லெஃப்ட் சைடில் இது கேப்டனுடைய ஃபோட்டோ இருக்குது. டாப்பில் வந்து பார்த்திங்க அவரோட கேப்பில் இருந்து புலன் விசாரணை அப்படிங்கிற டைட்டில் வருதுங்க. அதிலேருந்து அந்த சில இதெல்லாம் பண்ணி கிராஃபிக்ஸ் மாதிரி பண்ணி அதில் அந்த ஃப்ளேம்ஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே மூவி சாங் சீன்ஸ்ன்னு இருக்குது. சான்ஸே இல்லைங்க, நல்லா இருக்குது. இந்த மாதிரி இப்போ நான் பொதுவாகவே இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க. நான் இப்போ ஜஸ்ட் அந்த பென்ட்ரைவில் சாஃப்ட் காப்பி ஏற்றி அதை போட்டு பார்க்குறதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இந்த மாதிரி படம் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு பழைய நாஸ்டாலஜிக் ஃபீல், அந்த குவாலிட்டியும் இதில் தான் ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால். ஸோ அதனால் நான் பேசிக்காக இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறது. உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்க்கு கிடச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதீங்க. ஆனால் ரேட்டு அதிகம்தான் வெளியில் கிடைக்கிறது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள், எங்கே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்குதோ அங்கே வாங்கி நீங்கள் பாருங்கள். பட் டிஸ்க்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் அதோட அவுட்புட்டை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதோட மூவி ப்ளேபேக் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம டேரெக்டாக கேப்டனோட இன்ட்ரோ சீனுக்கே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும் இதில். ஆக்சுவலாக இந்த புலன் விசாரணை படம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப டிமாண்டில் தான் அந்த டைட்டில் நான் வாங்கினேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 90s கரெக்டாக நான் 90 தான் 90 தான் பிறந்தது. எங்கள் அப்பா சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விசிடி, அப்போல்லாம் விசிடி, அப்புறம் அதுக்கு முன்னாடி டெக்லேயும் நான் படம் பார்த்துருக்கேன். விசிடியிலலாம் படம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டு காட்டுவார். அப்போ விஜயகாந்த் மூவிஸ் நிறையா ஓடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த புலன் விசாரணை 5 ஸ்டார் டிஸ்க் வந்து எனக்கு கிடச்சிச்சிங்க. டிமாண்டில் தான் நான் இது வாங்கினேன். நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா அந்த பழைய நாஸ்டாலஜிக் ஃபீல் அப்படியே வருது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது படத்துடைய ப்ளேபேக் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு டைம் இருக்கும்போது பண்ணித்தரேங்க. ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்ன நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு டைம் இல்லாததுனால பண்ண முடியல. இப்போது கிறிஸ்மஸ் லீவில் இருந்ததுனால இதை என்னால் எடுக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் நம்ம நிறையா டிஸ்க்ஸை பற்றின வீடியோஸ்லாம் போடுறோம். அதில் உங்களுக்கு பர்டிகுலராக ப்ளேபேக் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் காமிக்க நினச்ச இந்த 3 டிஸ்கோடைய ப்ளேபேக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலுமே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது நான் என் சைட்லேருந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலோ, சவுண்ட் குவாலிட்டி இல்லை வீடியோ குவாலிட்டி எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் மொபைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் என்கிட்ட தனியாக நான் ப்ரொஃபஷ்னலாக இதை பண்ணல. நான் இப்போ தான் ஆரம்பித்து ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சஜஷன்ஸ் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.